ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பப்பாளி மரம். இந்த பப்பாளி மரத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த பழம் மற்றும் இந்த இலை, இது ரெண்டுலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. அது ஃபஸ்ட்டு நம்ம அந்த பப்பாளி இலையில் என்ன மருத்துவ குணம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இந்த பப்பாளி இலை என்ன பண்ணலான்னா கஷாயமாக நம்ம வச்சு குடிக்கலாம். அந்த கஷாயம் எதுக்கு பயன்படுதோ இல்லையோ, இந்த டெங்கு இருக்கு இல்லையா, அந்த நோயை சுத்தமாக விரட்டுறதுக்கு பயன்படுங்க. அந்த டெங்குக்கு எவ்வளோ டாக்டர்ஸே பரிந்துரைக்கிறது இந்த பப்பாளி கஷாயம் தாங்க. அந்த கஷாயம் எப்படி செய்கிறது, அது எப்படி குடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பப்பாளி ஃபஸ்ட்டுங்க, ஒரு நடுத்தர அளவிலான பப்பாளி இலை 5-7 அவ்வளோதான் எடுத்துக்கணும். அது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல சுத்தமான தண்ணி 1.5-2 லிட்டர் எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சோண்டு கருப்பு மிளகு அல்லது தேன் சேர்த்துக்கலாம், அதாவது டேஸ்ட்டுக்காக. இது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இலையை சுத்தம் செஞ்சுருங்க. பப்பாளி இலை பலமுறை சுத்தமான தண்ணியில் நல்லா கழுவணும். அப்போ தான் அந்த இலையில் உள்ள அழுக்கு, பூச்சிக்கொல்லி, எச்சங்கள் இதெல்லாம் சுத்தமாக போகும், இல்லைன்னா போகாது. அதுக்கப்புறம் இலையை சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். எப்படி கீரை நீங்கள் நறுக்கிறீங்களோ அதே மாதிரி இதையும் நறுக்கிக்கலாம். நடுவில் இருக்கிற தண்டு பகுதியை நல்லா நீக்கிடணும், அது தேவையில்லை. இலையை மட்டும் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நறுக்கிட்டீங்க, அப்போது என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். அதை கொதிக்க வைக்கணும். அதாவது மிதமான தீயில் தண்ணீர் பாதியாக குறையிற வரைக்கும், சுமார் இப்போ 2 லிட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 லிட்டர் ஆகிற வரையும் அதை கொதிக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் கொதித்த உடனே அதை எடுத்து வடிகட்டணும். கஷாயம் தயாரான உடனே அடுப்பை அணைச்சிட்டு அதை நல்லா ஆற விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி அல்லது மெல்லிய துணியை பயன்படுத்தி இலைய துண்டுகளை வடிகட்டி திரவத்தை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் சேகரிக்கணும். நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா டம்ளராக குடிக்கணும்னு நினச்சிப்பாங்க. ஆனால் அது தப்புங்க. சின்னவங்களாக இருந்தால் ஒரு 5-7 எம்எல் குடிக்கலாம். பெரியவங்களாக இருந்தால் ஒரு 10-15 எம்எல் குடிக்கலாம். ஏன்னா அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சுன்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு அளவு தான். இதை மட்டும் பண்ணிங்கன்னா இந்த பிளேட்லெட் இருக்கு இல்லையா, அது அளவு கடந்து அதிகமாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுங்க. டெங்கு வரவே வராது. அதனால் டெங்கு இருக்கிறவங்க நிச்சயமாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக டெங்கு வரவும் வராது. வந்திருந்தாலும் உங்களுக்கு பிளேட்லெட் இன்க்ரீஸ் ஆகி அந்த நோயே இல்லாமல் போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.